ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ லைட்டாக உங்களுக்கு பயமும் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இன்னும் வந்து குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 90 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே படித்து முடிச்சிடலாமா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே லைட்டாக ஒரு பயம் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்மார்ட்டான மெத்தடில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 வந்து பாஸ் பண்ணிடலாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்னும் அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 நாட்களில் நம்ம எப்படி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எதை மட்டும் படித்தா கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த மெத்தடில் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி படிக்கணும், ப்ளஸ் எந்தெந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த 90 நாட்களில் வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டான மெத்தடில் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் வைஸ் படிக்கிறத விட சிலபஸ் வைஸ் வந்து படிங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா நம்ம இலக்கணம் வந்து கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சிலபஸ் வைஸே வந்து படிச்சுட்டு வாங்க. புக் வைஸ் படித்தோம்னா நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஸோ ஆல்ரெடி புக் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். பட் நான் இன்னும் படிக்கையே ஸ்டார்ட் பண்ணல, ஸோ இனிமேல் தான் படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் சிலபஸ் வைஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பாருங்கள். ஸோ அப்படி படித்தா கூட தமிழை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து சிலபஸ் வைஸே வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, தமிழ் இலக்கணம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் அதோட கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வந்து ரெகுலராக வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வந்து ஒவ்வொரு லெசனாக படித்து ஒவ்வொரு டாப்பிக்காக படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா, துருவம் அகாடமியில் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த தமிழுக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸே வந்து என்ன பண்ணாங்க, கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்னிங் வந்து லைவ் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும் கூட ஃபாலோ பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த இலக்கணம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து லைவ் டெஸ்ட்டு மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ப்ளஸ் ஷார்ட்கட் மெத்தட்லையும் கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜிகே வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு 100 லெசன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். அதாவது கற்பது ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா 100 days 100 ஜிகே டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொண்டு போனாங்க இல்லையா. ஸோ ஃப்ரீயாக வந்து கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்துட்டு ஆன்சருக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸாக கொடுத்தாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 100 days வந்து ஒவ்வொரு லெசனாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி படிக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 50 நாள் வந்து படிச்சுட்டு பேலன்ஸ் நாட்கள் வந்து நம்ம ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லெசன் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா 50 நாளில் நீங்கள் 100 லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இதை மட்டும் படித்தாலே ஜிகே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 100 லெசனை வந்து ஒரு நாளைக்கு 2 லெசன் அப்படிங்கிற மெத்தடில் வந்து படிங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ ஆல்ரெடி டாபிக் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் இனிமேல் தான் புதுசாக மேக்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 சம் சீரீஸ் ப்ளஸ் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நிறைய சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டோஃபர் அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த 500 சம் சீரீஸ் வந்து ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங் பார்த்திங்கன்னா 300 சம்ஸ் கொடுத்து அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். டோட்டலாக இவங்க 800 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. உமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் பார்த்திங்கன்னா 500 சம்ஸ், ஆப்டிடியூட்க்கு 500 சம்ஸும் ரீசனிங்கு 500 சம்ஸும் வந்து அப்படி ஒரு சீரீஸ் வந்து கொண்டு போகிறாங்க. டோட்டலாக இவங்க 1000 சம் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தருணா அகாடமியில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 500 சம்ஸ். ஓகேங்களா? ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 500 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் வந்து டாபிக் வைஸ் பார்க்க உங்களுக்கு டைம் எடுக்கலைன்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினையாவது இந்த 500 சம் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக மேக்ஸ்லேயும் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜிகே, தமிழ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ கம்மியான நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மெத்தடில் படித்தா ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.